Today we see in this video, we are going to learn about plea bargaining. It is a criminal law concept. Plea bargaining means accused person accept guilty voluntarily. In return, he get a lesser punishment or concession. Concession means it's a granting. ப்ளீ பார்கெனிங்னா என்னன்னா, இப்போ வந்து அக்யூஸ் பர்சன் வந்து வாலண்டரியா வந்து அவங்களோட கில்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அதுக்கான ரிட்டர்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பனிஷ்மெண்ட்ட வந்து லெஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்க வந்து அவங்களோட கில்ட்ட வந்து வாலண்டரியா வந்து அக்செப்ட் பண்ணலன்னா, அத விட பனிஷ்மெண்ட் தான் வந்து ஹை ஆகுமே தவிர வந்து லெஸ் ஆகாது. இதான் வந்து ப்ளீ பார்கெனிங் ஆன மீனிங். சிம்பிளா சொல்லணும்னா கிரைம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, பனிஷ்மெண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். இதுக்கான லீகல் ப்ரொவிஷன்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இந்தியால என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க 1973ல. செக்ஷன் 265A இருந்து 265L வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆடட் பை சிஆர்பிசி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005 இத ஆட் பண்ணியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ப்ளீ பார்கெனிங் ஓட டைப்ஸ்ன்னு பார்த்தோம்னா, சார்ஜ் பார்கெனிங், சென்டென்ஸ் பார்கெனிங். சார்ஜ் பார்கெனிங்னா சீரியஸ் சார்ஜ்ல இருந்து மைனர் சார்ஜா வந்து மாத்துவாங்க. சென்டென்ஸ் பார்கெனிங்னா பனிஷ்மெண்ட்டை ரெடியூஸ் பண்றது தான் வந்து சென்டென்ஸ் பார்கெனிங். அதே அப்ளிகபிலிட்டின்னு பார்த்தோம்னா, அப்ளிகபிள் ஃபார் அஃபென்சஸ் வித் பனிஷ்மெண்ட் அப் டு 7 இயர்ஸ் வந்து அப்ளிகபிள். இது வந்து சோஷியல் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்க்கு அஃபெக்ட் ஆன இது வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி வந்து நாட் அகெயின்ஸ்ட் உமன் ஆர் சில்ட்ரன்ஸ்க்கு அகெயின்ஸ்டா இருக்கக்கூடாது. எப்போ வந்து அப்ளிகபிள் கிடையாது இந்த பனிஷ்மெண்ட்ஸ்லாம் சொன்னா, சீரியஸ் அஃபென்சஸ் லைக் மர்டர், ரேப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அப்போ வந்து இது அப்ளிகபிள் கிடையாது இந்த பனிஷ்மெண்ட். அதே மாதிரி எக்கனாமிக் அஃபென்சஸ் அஃபெக்டிங் சொசைட்டிக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா, அப்போ வந்து இது அப்ளிகபிள் கிடையாது. ப்ரொசீஜர்னு பார்த்தோம்னா, அப்ளிகேஷன் வந்து குடுத்துருக்கணும் கோர்ட்ல அக்யூஸ்ட். அதே மாதிரி வந்து செக் வாலண்டரினஸ்ஸா தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்களா, அவங்க கில்ட்ட வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்களான்னு கோர்ட் செக் பண்ணுவாங்க. கோர்ட் வந்து யாரெல்லாம் கூப்பிடுவாங்கன்னா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரையும், விக்டிமையும் வந்து கூப்பிடுவாங்க. மியூச்சுவல் செட்டில்மெண்ட் தான் வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கோர்ட் கிவ்ஸ் ரெடியூஸ் பனிஷ்மெண்ட் ரெடியூஸ் பண்ணுவாங்க. இம்பார்ட்டன்ட் கேஸ்லாம் ஸ்டேட் ஆஃப் குஜராத் வெர்சஸ் நார்த் ஹரிச்சந்த் தாகூர். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ப்ளீ பார்கெனிங்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சைடு இட் ஹெல்ப் ரெடியூஸ் கேஸ் பேக்லாக்ஸ். பெண்டிங் கேசஸை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அட்வான்டேஜஸ் என்னன்னா, ஃபாஸ்டர் ஜஸ்டிஸ், ரெடியூஸ் கோர்ட் பர்டன். கோர்ட்டோட பர்டன் வந்து ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி டைம் அண்ட் மணி வந்து சேவ் ஆகும். பெனிஃபிட் அக்யூஸ் லெஸ் பனிஷ்மெண்ட். இதான் வந்து இதோட அட்வான்டேஜ். பெனிஃபிட். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா, மே ப்ரெஷரைஸ் அக்யூஸ் டு அட்மிட் கில்ட். அவங்களோட கில்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர் பண்ற மாதிரி இருக்கு, அது மாதிரி சொல்றாங்க. ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்களோன்னுட்டு. அது மாதிரி ரிஸ்க் ஆஃப் இன்ஜஸ்டிஸ். சீரியஸ் கிரைம்ஸ்க்கு வந்து சூட்டபிள் ஆகாது. இது மாடர்ன் கிரிமினல் ஜஸ்டிஸ்க்கு வந்து இதன் ப்ளீ பார்கெனிங் வந்து இது ஒரு டூல்னு சொல்றாங்க. இதுல என்ன என்ஷூர் ஆகுதுன்னா, ஸ்பீடி ஜஸ்டிஸ் வந்து ரிசால்வ் பண்றதுக்கு ஒரு என்ஷூர் பண்றாங்க. மிஸ்யூஸை வந்து ரெடியூஸ் பண்றாங்க. Finally, we discuss plea bargaining. Thank you for all my dudes.